இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்க கேட்கலாம். செங்குட்டுவன் வணக்கம். தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவருடைய மகன் முகிலன். இவர் திருப்பத்தூர் டொமினிக் சாவியா என்கின்ற தனியார் நிதி உதவி பள்ளியில 11ஆம் வகுப்பு படித்து வராரு. இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி முதல்ல இந்த முகிலன் காணவில்லை என்கின்ற தகவல் நிர்வாகம் பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு சொல்றாங்க. பெற்றோர் உடனடியாக சம்பவ பள்ளிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு திருப்பத்தூர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க. புகாரின் பேர்ல காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தேடி வராங்க. இந்த நிலையில கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை முகிலனின் உடலானது அந்த பள்ளியினுடைய கிணற்றிலேயே சடலமாக மீட்கப்பட்டு பல்வேறு போராட்டங்களுக்கு இடையிலே அதாவது நேற்று மறுநாள் பிரேத பரிசோதனை முடிந்து உடலை பெற்றுக் கொள்ளுமாறு காவல்துறை உறவினருக்கு சொல்றாங்க. ஆனாலும் உறவினர்கள் அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து பள்ளியை இழுத்து மூடவும், மேலும் அந்த பள்ளியின் முதல்வரையும் ஆசிரியர்களை கைது செய்தால் மட்டுமே அந்த உடலை வாங்கும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைத்து வராங்க. இன்னைக்கு காலையில இந்த நிகழ்வு ஒரு முடிவுக்கு வருகிறது. அதாவது போலீஸ் காவல்துறையினர் திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் உறவினர்கிட்ட உங்க இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததின் பேரில உறவினர்கள் மற்றும் அவங்களுடைய பெற்றோர்கள் முகிலன் உடலை பெற்றுக்கொண்டு அவருடைய சொந்த ஊரான கொத்தூர் கிராமத்திற்கு இந்த உடலை இன்று காலை கொண்டு வந்தாங்க. கொண்டு இறக்கி சுமார் 1 மணி நேரமாக அந்த அமரர் ஊர்தி வண்டியிலே அந்த முகிலன் உடல் வைக்கப்பட்டது. பின்பு உடலை அங்கிருந்து கொண்டு முகிலனின் வீட்டிற்கு முன்பாக முகிலன் உடல் எடுத்து செல்லப்பட்டு தற்போது அவருடைய உறவினர்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அந்த முகிலன் உடலை பார்த்து கதறியலும் காட்சி தற்போது நாம இங்க பார்த்துட்டு வரோம். இங்க முகிலன் உடலை இழப்பு இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குதுன்னே சொல்லலாம்.